சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் சாலையில் கிடந்த 1,84,000 ரூபாயை உரியவரிடம் ஒப்படைக்க உதவிய சிறுமிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. வெள்ளிக்கிழமை இரவு தேவக்கோட்டையைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் தனது மகள் நிஷாந்தினியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். ராமநகரிலிருந்து தேவக்கோட்டைக்கு செல்லும் சாலையில் பை ஒன்று கிடப்பதைக் கண்ட சிறுமி நிஷாந்தினி தனது தந்தையிடம் கூறியுள்ளார். உடனடியாக பையை எடுத்து பார்த்தபோது அதில் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இருப்பது தெரியவந்தது. காவல்துறையிடம் ஒப்படைத்து விடலாம் என சிறுமி கூறியதை அடுத்து தேவக்கோட்டை டிஎஸ்பி கௌதமியிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. காவல்துறையினர் எண்ணி பார்க்கையில் 1,84,000 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் கல்லங்குடியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவருக்கு சொந்தமான பணம் என்பதும் தெரியவந்துள்ளது. உடனடியாக அவரை வரவழைத்து டிஎஸ்பி முன்னிலையில் 1,84,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் ஆவணம் ஒப்படைக்கப்பட்டது. கீழே கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைக்க நினைத்த அந்த நல்ல உள்ளத்தை அழைத்து டிஎஸ்பி வெகுவாக பாராட்டினார். தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்கள் கலைஞர் கைவினை திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவித்துள்ளார். சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் கைவினைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்திடும் நோக்கிலும் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. இத்திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை 25% மானியத்துடன் கூடிய 3 லட்சம் கடன் உதவி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மர வேலைப்பாடுகள், உலோக வேலைப்பாடுகள், பூட்டு தயாரித்தல், சிற்ப வேலைப்பாடுகள், கற்சிலை வடித்தல், கண்ணாடி வேலைப்பாடுகள், பொம்மை தயாரித்தல், கூடை முடைத்தல், மீன் வலை தயாரித்தல் உள்ளிட்ட 25 வகையான தொழில்களுக்கு கடன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டிற்கு 10,000 கைவினைஞர்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் www.msmeonline.tn.gov.in என்ற இணையதள வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கைவினை கலைஞர்கள் இந்த திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிதாக 1,50,000 லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. நியாய விலைக் கடைகளில் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கும் உதவித்தொகை, பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குடும்ப அட்டை முக்கிய ஆவணமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தகுதி வாய்ந்தவர்கள் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்து வருகின்றனர். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்து வருகின்றனர். புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை 2,89,591 பேர் விண்ணப்பித்துள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. அதில் 1,54,500 நபர்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் 1,28,373 நபர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6,640 நபர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை கூறியுள்ளது. வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு வெளிநாடு செல்வதை தடுக்காமல் அவர்கள் நாடு திரும்பும் வகையில் நிபந்தனைகளை விதிக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. வங்கி மோசடி வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்து பதான் அப்சர் உசேன், ஜீவானந்தம் ராஜேஷ் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சேஷசாயி, நீதி பரிபாலனம் என்பது குற்றஞ்சாட்டப்பட்டவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமே தவிர அவரது தனிப்பட்ட வாழ்வுரிமையை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என கூறினார். வழக்கு விசாரணையை எதிர்கொள்ளாமல் வெளிநாடுகளுக்கு தப்பிவிடுவார் என்ற அச்சம் சிபிஐ போன்ற புலன் விசாரணை அமைப்புகளுக்கு வரக்கூடாது என்று அறிவுறுத்தினார். குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு வெளிநாடு செல்லும் உரிமையை வழங்குவதுடன் அவர்கள் நாடு திரும்புவதை உறுதி செய்யும் வகையில் உறவினர் அல்லது தொழில் பங்குதாரர்களின் பாஸ்போர்ட்டை விசாரணை அமைப்பிடம் ஒப்படைப்பது போன்ற நிபந்தனைகளை விதிக்கலாம் என்றும் கூறினார். நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைத்து வெளிநாடு செல்ல அனுமதிக்கலாம் என விசாரணை நீதிமன்றங்களுக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து மனுதாரர்கள் இருவருக்கும் பல்வேறு நிபந்தனைகளை விதித்த நீதிபதி அவர்கள் இருவரும் வெளிநாடு செல்ல அனுமதி அளித்து உத்தரவிட்டார்.